ஓகே, ஃபஸ்ட் பிளாக் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மண்ணை வந்துட்டு இங்கே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு இந்த பிளாக்கை மைண்ட் பண்ணலாம் திருப்பி. ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாதுல்ல. கீழே விழுற மாதிரியே போயிட்டு மேலே வரீங்க. இந்த இடத்துல இந்த பிளாக்கில் நின்றுட்டே மைண்ட் பண்ணலாம். இங்கே ஒரு பிளாக் வச்சுட்டு இதில் என்ன ஒரு பிளாக்கை மைண்ட் பண்ண மோஸ்ட்லி இங்கே என்னமோ எழுதுறாங்க. இதுதான் ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட் வாட்டி நமக்கு ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள 2 புக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு 5 ப்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மண்ணெல்லாம் இங்கே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இடத்த பெருசாக்கிடலாம், இல்லை கீழே விழுந்துடும். ஓகே, இப்போ இந்த பெட்டியை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பெட்டியை இப்போ இங்கே வச்சிடலாம். ஏதாச்சும் பொருள் கிடச்சுன்னா அதுக்குள்ளே வச்சிடலாம்ல. புக்கில் என்னமோ எழுதியிருக்காங்க, யூடியூபி, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கா. யூடியூப்பில் இருந்தால் இந்த மோடை டவுன்லோட் பண்ணதுனால அந்த யூடியூப் நேம்லாம் போட்டிருக்காங்க போல். சரி, ஓகே. அடுத்த புக்கில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்த புக்கில் வந்துட்டு சரி, இந்த கேம் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்காங்க போல். நம்ம திருப்பி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னமோ எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் லெவல் ஃபாரஸ்ட், அடுத்தது கேவ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மொத்தம் 10 லெவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லெவல் தான் நம்மளால் இங்கே போக முடியுமாட்டிருக்குது. ஓகே, அப்படியே இங்கே மண் எல்லாத்தையும் வச்சுட்டே வந்துடலாம். இடத்த அப்படியே பெருசு பண்ணிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கெலாம் நிறைய கொடுக்க தான் செய்கிறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 பிளாக் 3 வரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். வந்தோடனே ஃபஸ்ட் ஒரு பன்னிக்குட்டி கொடுத்துருக்காங்க. பன்னிக்குட்டி கீழே விழுந்துட போகுது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு விட்டுக்கலாம். கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் இந்த பன்னிக்குட்டி ஓகே, அவ்வளோதான். நம்மகிட்ட மண் இருக்குது, அதனால் இப்போ திருப்பி மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட்டு மரக்கட்டையை கொடுத்துருக்காங்க. செஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. செஸ்ட்லேயே தான் கொடுத்தாங்க. அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் சேர்ந்ததுக்கப்புறம் அதை அப்படியே இங்கே வச்சு விட்டேன். ஓகே, இப்போ இந்த மணி இங்கே வச்சுட்டு திருப்பி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் செஸ்ட்டில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டு இருக்காங்கன்னா இங்கே இருக்க மரத்தைங்க நட்டு விட்டு திருப்பி மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் ஒன்றுமே கொடுக்கல. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரியேட்டிங் டேபிள் செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மரக்கட்டை செஞ்சு கிரியேட்டிங் டேபிள் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் டேபிள் இங்கே வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக் செஞ்சு மண் தோன்றதுக்கே செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கோடாரியும் செஞ்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறமா மைனிங் பண்ணி வாழ்க்கையே வெறுத்துட்டேன். அதனால் கொஞ்ச நேரம் பேஸை பெருசாக்கலான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை வச்சு பேஸை பெருசாக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட்லேயே தான் கொடுத்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு செஸ்ட்டையும் எடுத்துகிட்டு பெருசாக ஒன்றும் பண்ணல, மைனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மாடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. என்னடா அது மேலே இருந்து ஆர்ட்டாக வருதுன்னு பார்த்துட்டு ஒரு வேளை இருக்குமோ. அதுக்கப்புறம் செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். பார்த்தா உள்ள சாப்பாடும் தண்ணியும் தான் இருந்துச்சு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்னு சொல்லிட்டு செஸ்ட்டை உடச்சி எடுக்கலான்னு உடச்சி எடுத்துட்டேன். ஓகே, உடச்சி எடுத்துடலாம். பார்த்தா கீழே இருந்து ஆர்ட்டாட்டம் வந்துட்டுருக்குது. இந்த மரக்காட்டில் இருந்து அப்படி வருதா? சரி பரவாயில்ல, உடச்சிருக்கலான்னு உடச்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் வர்றது நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் அந்த மரக்கட்டி கொடுத்தாங்க. அதையும் உடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோழி வந்துச்சு. ஓகே, இப்போ நம்மகிட்ட 2 கோழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் 2 கோழியும் ப்ரீடிங் போட விடலான்னு சொல்லிட்டு அந்த இது எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, அது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது, கொடுக்கலாம் கோழிக்கு. இந்த கோழிக்கும் கொடுத்தாச்சு. ஓகே, நமக்கு ஒரு குட்டி கோழி கிடச்சிருக்கு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு இதெல்லாம் இடத்தெல்லாம் பெருசாக்கிடலாம். இல்லை கோழி நிறையா, இப்போ 3 கோழி ஒரு மாடு இருக்குது, கீழே விழுந்துடும். அப்படியே சூரியன் மறைமுகத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இருக்க பிளாக்லாம் இங்கே வச்சு விட்டுட்டேன். அப்புறம் என் கூட சேர்ந்து கோழியும் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஸ்லாபை வச்சு இந்த கோழிக்கு ஒரு வீடு செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன்.
அப்புறமா பண்ணி முடிச்சுட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பீட்ரூட்டை வச்சு இந்த பனியில் மேலே கொண்டு போய் விட்டுடலான்னு கூப்பிட்டு போனால் எல்லாம் கீழே விழுந்து செத்துட்ருக்குது. நான் தான் செவன் கீழே விழுந்து செத்துட்ருக்குது எல்லாம் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த கோழியை உள்ளே கொண்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். ஒரு கோழி வரை கீழே விழுந்துருச்சு, சின்ன கோழி மட்டும் தான் இருக்குது. அப்புறம் அது எப்படியும் உள்ளே அடைச்சி போட்டு வந்துட்டு அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த நிலாவை பார்த்துட்டே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.